ஆந்திர மாநிலத்தில் திருமணமான 3வது மாதத்தில் சந்தேகம் காரணமாக மனைவியின் கழுத்தில் நைலான் கயிற்றை போட்டு இறுக்கி கொலை செய்த சிஆர்பிஎஃப் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்துவிட்டு முன்னாள் காதலன் மீது பழி போட முயன்ற கணவன் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் உள்ள பங்காரமாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சிஆர்பிஎஃப் வீரர் ஜெகதீஷ். இவர் அனுஷா என்ற பெண்ணை 3 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு முன் காதல் என்றால் அது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என நினைக்கும் ஜெகதீஷுக்கு தான் கட்டிக்கொண்ட அனுஷாவுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கிறது என்பது அப்போது தெரியவில்லை. முன்னாள் காதலன் பிரசாத் காதலிக்கு திருமணம் நடைபெற்றதை அறிந்து டீசெண்டாக ஒதுங்கிக் கொண்டாலும் இந்த தகவல் தெரிய வந்த அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் சிஆர்பிஎஃப் வீரர் ஜெகதீஷ். மனைவிக்கு திருமணத்திற்கு முன் ஒரு காதல் இருந்ததை கடந்து வர முடியாத ஜெகதீஷ் அதையே குத்தி கிளறி காயப்படுத்தி அனுஷாவை அனுதினமும் வதைத்து வந்துள்ளார். 3 மாதங்கள் திருமண வாழ்க்கை நரகமாக கடந்து போக வேலைக்கு அழைப்பு வந்துள்ளது ஜெகதீஷுக்கு. அதன் பின் சற்று நிம்மதியடைந்த அனுஷாவின் அமைதி வெகு நாட்களாக நீடிக்கவில்லை. திடீரென வீட்டிற்கு வந்த அனுஷா முன் நின்றிருக்கிறார் ஜெகதீஷ். வேலை விஷயமாக வந்திருக்கிறேன் என அவர் கூறினாலும் அனுஷாவால் அப்போது நம்ப முடியவில்லை. ஆனால் தான் முற்றிலுமாக மாறிவிட்டேன் என கூறி அனுஷாவை அழைத்துக் கொண்டு சினிமா பார்க் என சுற்றி வந்துள்ளார் ஜெகதீஷ். கடந்த 16ஆம் தேதி இரவு இருவருக்கும் இடையே வெடித்தது வாக்குவாதம். சிறு சண்டை பெரும் மோதலாக வெடிக்க ஜெகதீஷின் அடிமனதில் உறங்கிக் கொண்டிருந்த அரக்கன் வெடித்து வெளியே கிளம்பியிருக்கிறான். அனுஷாவின் பழைய காதலை மீண்டும் குத்தி கிளற அவரோ வெடித்து புலம்பியிருக்கிறார். பொறுமை இழந்த ஜெகதீஷ் மனைவிக்கு தாலி கட்டிய அதே கழுத்தில் நைலான் கயிற்றை சுற்றி இறுக்கி துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார். உடலை வீட்டில் இருந்து சற்று தூரம் தூக்கிச் சென்று புதர் பகுதியில் போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல் வீட்டிற்கு வந்த ஜெகதீஷ் இந்த கொலையில் முன்னாள் காதலனை சிக்க வைக்க அங்கேயே பக்காவாக ஒரு பிளான் போட்டுள்ளார். அனுஷாவின் செல்போனில் இருந்து அவரது தாய், தந்தை, சகோதரன் மற்றும் தனக்கும் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினார். அதில் பிரசாந்த் எனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்கிறான், அதனால் நான் என் வாழ்வை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என உருக்கமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்தியை பார்த்த அனுஷாவின் தாய், தந்தை, சகோதரர் ஆகியோர் பொங்கி எழுந்தனர். நேராக பிரசாந்த் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதுடன் குறுஞ்செய்தி குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த பின் ஒரு குழுவை அமைத்து அனுஷாவை தேடி உள்ளனர். அப்போது வீட்டில் இருந்து சற்று தூரத்தில் அவரது உடல் கிடைத்தது. அதை பார்த்த உறவினர்களுடன் சேர்ந்து ஜெகதீஷும் தலையில் அடித்துக்கொண்டு அழுது புலம்பினார். ஜெகதீஷின் பெர்ஃபார்மன்ஸ் சற்று தூக்கலாக இருப்பதைக் கண்ட போலீசாருக்கு அப்போதே அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அவரை பிடித்து கிடுக்கு பிடி விசாரணை நடத்திய போது அரிச்சந்திரனாக மாறி அனைத்து உண்மைகளையும் கொட்டிவிட்டார். மனைவியை கொன்றுவிட்டு கொலைப்பழியை பிரசாந்த் மீது போட்டு தப்ப முயன்ற திட்டத்தை விசாரணையின் போது தெரிவித்தார். அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருபக்கமும் கூர்மையான ஆயுதத்தை போன்ற சந்தேகவரி சம்பந்தப்பட்ட இருவரையும் பழிவாங்கிய சம்பவம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையல்ல.